வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்க நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். திடீரென கோடீஸ்வரர்களான ஜேவிபி அமைச்சர்கள் சட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் ஐக்கிய மக்கள் சக்தி. ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ டிவி சாணக்கிய எம்பி தெரிவித்த ரகசிய தகவல். வலுசக்தி அமைச்சர் பதவி விலகியமை எதிர்க்கட்சிக்கு கிடைத்த வெற்றி. லசந்து அழகியவண்ண. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள சிவப்பு அறிவித்தல். பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள். கடும் மோதல் போக்கு. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை தொடர்பில் ஈரானின் திட்டவட்டமான முடிவு. பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா நம்பிக்கையான நாடு அல்ல. ஈரான் பேராசிரியரின் அதிரடி கருத்து. இனி விரிவான செய்திகள். அமைச்சர் கேடி லால்காந்த உள்ளிட்ட என்பிபி அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு செல்ல ஐக்கிய மக்கள் சக்தி தயாராகி வருவதாக அந்த கட்சியினுடைய கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார். விசேடமாக அமைச்சர் லால்காந்த் தன்னுடைய சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்கள் சமர்ப்பித்த போதும் அவருடைய சொத்து மதிப்பு 46 கோடி ரூபாவிற்கும் அதிகம் என்பது தெரிய வந்தது. ஒரு வருடத்திற்குள் இவ்வளவு பாரிய சொத்துக்கு அவர் உரிமையாளரானது எவ்வாறு சாத்தியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023 ஆண்டின் 9ஆம் இலக்கு ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 82(1) பிரிவின் கீழ் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சொத்துக்களில் 10 பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான மாற்றம் ஏற்பட்டால் 1 மாத காலத்திற்குள் புதிய சொத்து மற்றும் பொறுப்பு விவரக்கூற்றை சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கமைய அரசாங்கத்தின் அனைத்து அமைச்சர்களும் எவ்வாறு சொத்துக்களை ஈட்டினார்கள் என்பது குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மக்கள் விடுதலை முன்னணி தேர்தல் இலக்கு வைத்து கடந்த காலங்களில் அரசாங்கத்தின் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் மக்கள் மத்தியில் காட்டி மார்க்கெட்டிங் செய்ததாக ரஹ்மான் குறிப்பிட்டார். ஆனால் இன்று அவர்கள் முன்னையவர்களை விடவும் 1.5 வருட காலத்திற்குள் பாரிய சொத்துக்களுக்கு அதிபதியாக மாறியிருப்பது எவ்வித வெளிப்படைத்தன்மையும் அற்றது என குறிப்பிட்டார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுனவுடன் ஒன்றிணைந்து பல கட்சிகளுடைய கூட்டணியில் நாமல் ராஜபக்ஷ நிச்சயம் போட்டியிடுவார் என மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்கிய தெரிவித்திருக்கின்றார். தரமற்ற நிலக்கரியினால் நாட்டில் பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றமை தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: இந்த உலகில் அதிக விலைக்கு எரிபொருள் கொள்வனவு செய்யும் நாடாக நாம் மாறியுள்ளோம். அந்த எரிபொருளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட போகிறது. இந்த டீசலில் மின் உற்பத்தி செய்வதற்கு ஒரு நாளைக்கு 4500 ரூபாய் செலவாகிறது. அப்போ இந்த பணத்தை செலுத்துவது யார்? அமைச்சரா அல்லது ஜனாதிபதியா? இந்த நிலக்கரி மோசடியை செய்தது அமைச்சர் மட்டுமல்ல, இதற்கு ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையும் சம்பந்தப்பட்டது. ஆனால் அமைச்சரை மட்டும் இதற்கு பொறுப்பாளியாக்குவதற்கு நாம் விட மாட்டோம். இதற்கு உரிய நீதி செயற்பாட்டிற்கு நாம் செல்வோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு செய்துள்ளோம். ஆனால் விசாரணைகள் நடைபெறுவதாக தெரியவில்லை. அதனால் எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு சரியான தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளோம். இந்த நிலக்கரி மோசடிக்கு அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் பதவி விலகியவுடன் முடிந்துவிட்டது என அரசாங்கம் நினைக்குமானால் அதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இதனால் ஏற்பட்டிருக்கும் நட்டத்தை ஈடு செய்வது யார் எனவும் குறிப்பிட்டார். வலுசக்தி அமைச்சர் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோர் பதவிகளில் இருந்து விலகியமையானது எதிர்க்கட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளர் லசந்து அழகியவண்ண தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது லசந்து அழகியவன் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். சமூக ஊடகங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்களின் பலத்த அழுத்தம் காரணமாகவே இந்த பதவி விலகல் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அரசாங்கம் இதனை ஒரு சுயாதீன விசாரணைகளுக்கான நடவடிக்கை என கூறி நியாயப்படுத்த முயல்கின்றது. வலுசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியில் 9 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எவ்வித தவறும் நடக்கவில்லை என கூறி அரசாங்கத்தை பாதுகாத்தனர். ஆனால் அன்று நாடாளுமன்றத்தில் நிரூபிக்க முடியாத உண்மைகள் என்றும் மக்கள் முன்னிலையில் நிரூபணமாகியுள்ளன. நிலக்கரி கொள்வனவு நடைமுறையில் பாரிய முறைகேடுகள் காணப்படுவதாக தணிக்கை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன.
ஊழலை ஒழிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கடந்த 2 வருடங்களாக பழைய ஊழல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்போது இவர்களது முதலாவது நிலக்கரி டெண்டர் சர்ச்சைக்குள்ளானதும் 2009ஆம் ஆண்டு முதல் விசாரிக்க வேண்டும் என கூறுவது முறையற்றது என்று குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சியின் தலைமைத்துவத்தை ஏற்க தயாராக இருப்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், தாம் தலைமைத்துவத்திற்கு தகுதியானவர் என்று கூறுவதற்கு நாமல் ராஜபக்ஷவுக்கோ அல்லது எதிர்க்கட்சியில் உள்ள எவருக்கும் உரிமை உண்டு என்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு என ஒரு தனித்துவமான அடையாளம் உள்ளது. இறுதியில் யார் தகுதியானவர்கள் என்பதை மக்களே தீர்மானிப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் குற்றவாளிகளை பாதுகாப்பதை விடுத்து வெளிப்படையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று லசந்த அழகியவண்ணு இதன் போது வலியுறுத்தினார். 2024 முதல் 2026 வரை சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜு வூட்லர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கையில் அழைத்து வரப்பட்ட பாதாள குழு தலைவரான ஹரண்தன்ய ராஜி என்பவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த சந்தேக நபருக்கு எதிரான இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களினால் 15 பிடியாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு 26 வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மீடியாவோடு கருத்தெரிய பலப்பிட்டிய மற்றும் தென் மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் பாரிய காயங்களை ஏற்படுத்தியவை, கொள்ளை சம்பவங்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற பல்வேறு குற்ற செயல்களுக்காக இவர் தேடப்பட்டு வந்தவராவர். கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் அரியவன்ஷவின் நேரடி மேற்பார்வையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை 2024 முதல் 2026 வரை சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டு 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. மேலும் 15 பேர் சர்வதேச ஒத்துழைப்புடன் அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் சர்வதேச காவலில் உள்ள 8 பேரை விரைவில் நாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் 94 சிவப்பு அறிவித்தல்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான திகதியை நிர்ணயிப்பதில் ஈரான் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கிடையில் பொதுவான ஒரு அடிப்படை கட்டமைப்பு குறித்து உடன்பாடு ஏற்படும் வரை பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பில்லை என்று ஈரானின் துணை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கான திகதியை நிர்ணயிப்பதில் ஈரான் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே பொதுவான ஒரு அடிப்படை கட்டமைப்பு குறித்து உடன்பாடு ஏற்படும் வரை பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பில்லை என ஈரானின் துணை வெளி விவகார அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தார். சமீபத்திய போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக இருந்தாலும் சில முக்கிய நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளது. பேச்சுவார்த்தைகளின் போது எட்டப்படும் எந்த ஒரு உடன்பாடும் சர்வதேச சட்டத்தின் கீழ் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இருதரப்பும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டமைப்பை முதலில் உருவாக்க வேண்டும். அதுவரை பேச்சுவார்த்தைகளுக்கான தேதியை அறிவிப்பதில் அர்த்தமில்லை என்று அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்களின் அடிப்படையில் அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் ஈரான் எதிர்பார்க்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் முரண்பட்ட அறிக்கைகள் காரணமாக ஈரான் அரசாங்கம் அமெரிக்காவை ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளியாக கருதவில்லை என்று ஈரானிய பேராசிரியர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். ஊடகத்திற்கு அளித்த நேர்காணலில் தற்போதைய பதற்றமான சூழல் குறித்து ஈரானிய பேராசிரியர் முஸ்தபா கோஸ்டெம் தெரிவித்திருக்கின்றார். கடந்த இரவு ஜனாதிபதி டிரம்ப் வெளியிட்ட முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கும் அமெரிக்கா தகுதியான நாடுகள் என்பதை உணர்த்தியதாக அவர் குறிப்பிட்டார். அமெரிக்கா தன்னுடைய தற்போதைய போக்கை தொடரும் வரை ஈரான் போரை தொடரும் என்று அவர் எச்சரித்தார். ஈரானிய படைகள் எந்த ஒரு சூழலையும் எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஒவ்வொரு இரவும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தி வருவதாக கூறினார். இந்த மக்கள் தொடர் எதிர்ப்பை அரசுக்கு வலியுறுத்தி வருகின்றனர். தற்போதைய மோதலில் ஈரானி மேலாதிக்க நிலையில் இருப்பதாக டெஹ்ரான் நம்புகின்றது. எதிர்காலத்தில் எந்த ஒரு மோதல் ஏற்பட்டாலும் அந்த மேலாதிக்கத்தை நிலைநாட்ட ஈரான் உறுதியாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அமெரிக்காவின் கடல்வெளி முற்றுகை மற்றும் ஹார்மோஸ் நீரிணை விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் பேராசிரியருடைய இந்த கருத்துக்கள் மத்திய கிழக்கில் அமைதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதையே சுட்டிக்காட்டி நிற்கின்றன. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.